Hi NEET and JEE aspirant. இப்போ நம்ம JEE previous year question solve பண்ணுவோம். Two identical charged particles each having mass of 10 gram and charge 2.0 into 10 power minus 7 coulomb are placed on a horizontal table with a separation of L between such that they stay in limited equilibrium. If the coefficient of friction between each particle and the table is 0.25, find the value of L. ஒன்றுமே இல்லை, கொஸ்டின் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டேபிள் மேலே ரெண்டு சார்ஜை எல் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சார்ஜோட வேல்யூ 2.0 into 10 power minus 7 கூலும். ரெண்டுக்குமே ஒரே மேக்னிடியூடு தான். ஓகேவா? இப்போது இவங்க ரெண்டு பேரையும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாஸ் ஆஃப் த சார்ஜ் கொடுத்துருக்காங்க 10 கிராமா. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டேபிளுக்கும் இந்த சார்ஜுக்கும் இடையில உள்ள ஃப்ரிக்ஷன், கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, மியூஸ் ஈக்குவல் டு 0.25 சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நம்மக்கிட்ட ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன்னா, கூலும்ஸ் லாவையும் நியூட்டன் செகண்ட் லாவையும் யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாமா? கூலும்ஸ் லா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே Q1 Q2 ரெண்டுமே ஒன்று தானே, அதனால் கே கியூ ஸ்கொயர்ட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்ட், அதனால் லென்த் ஸ்கொயர்டு. ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட எந்த ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ண போகிறேன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணுவோம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னா மியூ இன்ட்டு நார்மல் ஃபோர்ஸ் என்ன, இங்கே n ஈக்குவல் டு என்ன, mg. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இவங்க ரெண்டு பேரை ஈக்குவேட் பண்ணி எல் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். பிகாஸ் கே கியூ தெரியும், மியூ எம்ஜி எல்லாமே தெரியும். இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஈஸியாக லென்த் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, அப்போது கே கியூ ஸ்கொயர்டு பை எல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மியூ எம்ஜி. எனக்கு தேவை என்ன, எல். இப்போ எல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு கே கியூ ஸ்கொயர்டு பை மியூ எம்ஜி. மியூ எம்ஜி இந்த ஸ்கொயர்டை அடிச்சிருவோம். அப்போ எல்ஸ் ஈக்குவல் டு என்னது, இந்த ஸ்கொயர்டு இங்கே போனால் ரூட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ எல்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே கியூ ஸ்கொயர்ட் பை மியூ எம்ஜி. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், சால்வ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேயோட வேல்யூ எவ்வளோ, 9 இன்ட்டு 10 பவர் 9 இன்ட்டு கியூ, கியூ ஸ்கொயர்டுன்றதுனால 2 டைம்ஸ் போட போகிறேன். 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 இன்ட்டு 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 டிவைடட் பை மியூவோட வேல்யூ எவ்வளோ, 0.25 இன்ட்டு எம் 10 கிராமில் இருக்குது. அப்போ 10 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 கிராம கிலோகிராமாக மாற்றணும். ஜியோட வேல்யூ அவங்களே 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அப்போ 10. இதை சால்வ் பண்ண வேண்டியதான். ரூட்லேருந்து நம்பர்ஸை வெளியில் எடுக்க போகிறேன். ரூட்லேருந்து என்ன பண்ண போகிறேன், நம்பர்ஸை வெளியில் எடுக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள், ரூட் 9 வெளியில் எடுத்தால் 3 இன்ட்டு 2 தடவை 2 இருக்கா, அதை வெளியில் எடுத்தால் என்னவாயிடும், 1 டைம் 2 எடுத்துடலாம். 2 10 இருக்கா, ஒரு 10 வெளியில் எடுத்துருவோம். 10 பவர் 9 இன்ட்டு 10 பவர் பேஸு சேம்னா பவர் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அப்போ 10 பவர் மைனஸ் 14. தென் கீழே இருக்கிற 10 பவர் மைனஸ் 3 மேலே போனால் 10 பவர் ப்ளஸ் 3 ஆகிடும். இப்போ இந்த 0.25 நான் எப்படி எழுதுறேன்னா, 25 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2ன்னு எழுதுறேன். 25 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2. இந்த 25லேருந்து 5 காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ இன்ட்டு 5. ஓகே, இந்த 10 பவர் மைனஸ் 2 இருக்குது, மேலே போனால் 10 பவர் ப்ளஸ் 2 ஆகிடும். பவர் 5ஆக மாறிடும் இது. ஓகே, இப்போ பாருங்கள், 10 பவர் 14 ப்ளஸ் 14 10 பவர் மைனஸ் 14. ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடும், 1. இப்போ இது ஃபுல்லுமே கேன்சல். இதை மட்டும் சால்வ் பண்ணலாம். 3 2s are 6 by 50. ஐயோ, இப்போ டிவைட் பண்ணுவோம். 6 by 50னா எவ்வளோ, 0.12 மீட்டர்.
இப்போது நம்ம சாய்ஸில் பார்க்கும்போது எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போது மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிடுவோம். மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 0.12 இன்ட்டு 100 எவ்வளோ? 12 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் 12 சென்டிமீட்டர். சாய்ஸ் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு. கான்செப்ட் புரிஞ்சால் சம்மு ரொம்ப ஈஸி. ஓகேவா? பேசிக் மல்டிப்ளை டிவிஷன் தான். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எதோட ஈக்குவேட் பண்ணுறோன்றதை நல்லா தெரிஞ்சுக்கணும், தென் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஆன்சரை கொண்டு வரணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இந்த சம். ஓகே, தேங்க்யூ.